ஸ்கிப் பண்ண தானே போகிறீங்க, கொஞ்சம் கேட்டுட்டு ஸ்கிப் பண்ணுங்க. என்னென்னா இப்போ வந்து உங்களோட வீட்டில் வந்து பாடசாலை மாணவர்கள் இருப்பாங்க, சிறுவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. கண்டிப்பாக உங்களோட வீட்டு சிறுவர்கள் மாணவர்கள் இருந்தால் கேளுங்க. இப்போ இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. அதாவது அந்த 5 நிமிஷத்தில் உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை, மாணவர்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறலாம், நல்ல பாதையும் மாறலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் கேளுங்க. ஒரு 5 நிமிஷம் தான். இப்போ என்னென்னா இன்றைக்கு February 14 2ஆம் மாதம் 14 2025 இன்றைக்கு வந்து கொழும்பு கிராண்ட்பாஸில் வந்து மாவத்த என்ற இடத்துல வந்து 2 போதைப்பொருள் வியாபாரிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க என்னத்துக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து பாடசாலை மாணவர்களுக்கு வந்து போதைப்பொருளை விற்றுருக்காங்க. இப்போ 2 பேர் தான் சும்மா பிடிபட்டிருக்காங்க. ஆனால் நிறைய வியாபாரிகள் வந்து பாடசாலை மாணவர்களை தான் குறி வச்சு விற்று கொண்டிருக்காங்க. இப்போ பாடசாலை மாணவர்கள் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு இப்போ முகம் கொடுத்து வராங்க. ஒன்று வந்து உளம் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை வேண்டாம் பிறப்பு பேத்து காண்டாம் பிறப்புன்ற பேர் வைக்கிற மாதிரி தான். அவங்க வேண்டாம் பிறப்புக்கு ஏனோ தானோ ஒன்று வளர்க்குறோம்ண்டு அவங்கள கேட்குற டைமில் காசு கொடுக்குறதும் அப்படியான விடயங்களை கொடுத்து வளர்க்குறீங்க. ஆனால் அவங்க மனசளவில் நல்லா இருக்காங்களா, உளம் சார்ந்து நல்லா இருக்காங்களான்னு யாருமே விசாரிக்கிறதில்ல. அதனால் கண்டிப்பாக பேரண்ட்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. உங்களோட பிள்ளைகளை நீங்கள் ஒழுங்காக பார்க்குற கடமை உங்களுக்கு தான் இருக்குது. மற்றது அந்த பிள்ளைகள் வந்து தேவையில்லாத கூட்டங்கள் கூடுறாங்களா, இப்போ ஒரு ஃபோன் வைக்கிது, ஒரு பொடியன் ஃபோன் பாவிக்கான், அவன் ஃபோன் பாவிக்கான், நீங்கள் கேட்குற டைம் அந்த ஃபோன் தராமல் இருக்கானுண்டா அப்போ நீங்கள் கண்டிக்கணும். எதுலேயும் தான் இப்போ திடீரென்று பிள்ளைடைய நடத்தையில் சேஞ்ச் ஆகி இப்போ அந்த கிளாஸுக்கு போகணும், இந்த கிளாஸுக்கு போகணுன்னு காசு கேட்கான். அப்படி நிறைய விஷயங்கள்லாம் காசு கேட்டு அப்படி அவங்கள்ட்ட இருந்து எவ்வளோ மேக்சிமம் ஏன்டா சிறுவர்களால் வந்து அந்த போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகுனா கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வர இயலா. அடிமைகளுக்காக பயன்படுத்துகிற வியாபாரிகள் எல்லாம் யாரை பயன்படுத்துகிறாங்களா, அந்த அடிமையாக்குறாங்களா யாருன்னு பார்த்தோம்னா சிறுவர்கள். அதுவும் நம்மளோட பாடசாலை மாணவர்கள். ஏன்டா இப்போ ஒரு ஏஜுக்கு அப்புறமா வயசு போனவர்கள் அந்த போதைப் பொருளை பாவிக்கிறார்கள், இறந்துருவாங்க. ஆனால் அவங்களுக்கு வியாபாரத்தை இன்னும் இன்னும் விரிவுபடுத்தணும், அந்த வியாபாரத்தில் இன்னும் லாபத்தை சம்பாதிக்கணும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னு பார்த்தோம்னா சிறுவர்கள், பாடசாலை இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள். ஆனால் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிற இன்றைய சிறுவர்கள் நாளைய சமூகத்தின் சமூக விரோதிகள் மற்றும் சமூகத்துக்கு ஒரு சாபக்கேடு. அப்படியான சிறுவர்கள் நீங்கள் உங்களோட வீட்டில் வளர்க்க ஆசைப்படுறீங்களா? அதுக்கப்போ நீங்கள் என்ன செய்யணும்? என் சப்ஸ்கிரைபரை தான் சொல்கிறேன், உங்களை தான். வீடியோ பார்த்துருக்கேன், நீங்கள் தான் என்ன செய்யணும்? உங்களோட பிள்ளைகளை உங்களோட மனசு சார்ந்து எப்படி இருக்காங்க, உடல் சார்ந்து எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தான் கவனிக்கணும். அவன் திடீரென்று இனிப்பு சாப்பிட்றானா, அவன் என்ன சாப்பிட்றான், எங்கே போகிறான், என்ன டைமுக்கு விளையாடுறான் ரெண்டு நீங்கள் இந்த ஒவ்வொரு நாளும் பார்க்க தேவையில்ல. நான் உங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்க சொல்லலை. ஆனால் நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஃபுல்லாக உங்களோட பிள்ளை என்ன செய்கிறான்ட்டு அவனுக்கே தெரியாமல் நீங்கள் கண்டிப்பாக அவதானிச்சு பாருங்கள். ஏனெண்டா இந்த ஸ்ரீலங்காவில் நிறைய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. இப்போ போதைப் பொருள் மட்டுமென்று சொல்லலாம், மற்ற எக்ஸெட்ரா நிறைய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இப்போ உங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து இன்னொரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பிரஜையாக வளர்த்தெடுக்கிறது உங்களோட தாய் தகப்பன், அதாவது பேரண்ட்ஸ் உங்களோட பொறுப்பு தான். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட பிள்ளைகளோட ஒரு ஃப்ரெண்டாக பழகுங்க. இப்போ இப்படி நீங்கள் கடும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதால அந்த பிள்ளையோ பொடியணும். இப்போ நீங்கள் அவன் வந்து வேறு வழிக்கு போக பார்ப்பான், இன்னொரு அன்பு தேடும், தேவையான இன்னொரு அன்பு வேணும். இப்போ உங்களோட பிள்ளையோட நீங்கள் ஃப்ரெண்டாக அவனோட சுகதுக்கமெல்லாம் கேட்டு விசாரித்து அவனுக்கு ஒரு நல்ல நண்பனாக இருந்து பழகி பாருங்கள். அந்த ஃப்ரெண்டுகிட்ட அந்த உங்களோட மகன் எவ்வளோ உண்மையாக இருப்பான், மகனோ உண்மையாக இருப்பான் பாருங்கள். ஏனெண்டா இப்போ நான் நிறைய சமூகத்திலேருந்து வந்திருக்கேன் தான். இப்போ ஒரு பொடியனை நான் உதாரணம் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. அது எங்கட போய் என்னோட படித்த பொடியன். இப்போ அந்த பொடியனை அவங்களோட அப்பா சின்ன வயசுலேருந்து அடித்து ஒடுக்கி அப்படி வளர்த்ததால் அந்த பொடியன் பெரிய ஆளாகித்தான். பெரிய ஆளாகி இப்போ அவங்களோட அப்பா நினச்சி என்ன, அவன் பெரிய ஆளாகி வந்து நம்மளுக்கு இதாக இருப்பான், நல்லா இருப்பான். ஆனால் அவன் என்ன செஞ்சான், அவங்களோட அப்பாவோட தொல்லை தாங்க இல்லாமல் வீட்டை விட்டு கிளம்பிட்டான். அவங்களோட அப்பாக்கெல்லாம் அடிக்க போன மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்தது. அப்போ அவங்களுக்கான ஃப்ரீடம் கொடுங்க, ஆனால் நீங்கள் அதை ஃபுல்லாக கொடுக்காதீங்க. அதில் ஒரு கட்டுப்பாடு வைங்க. மற்றதை அன்பால் லோக் பண்ணுங்க. அதிகாரம் எப்பயும் இப்போ ஹிட்லர், முசோலினி எல்லாம் அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. அதிகாரம் எப்பயுமே அழிஞ்சு தான் போகும். மகாத்மா காந்தியை பாருங்கள், அன்பால் இந்தியாவுக்கே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி தான் உங்களோட பிள்ளைகளோட உங்களால் முடிஞ்ச அளவு அன்பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பன்